Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் 6th சீரீஸ்ல இருக்கோம் இல்லையா, அப்பர் பாடிக்கான மூவ்ஸை தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிம்பிள் மூவ் கொண்டு வந்திருக்கேன். எந்த இடத்துக்கு மெயின்னு கேட்டீங்கன்னா எல்போஸ்க்கு, அதாவது நம்ம முழங்கைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுக்கும் அதுவும் இல்லாம ஷோல்டர்ல இருந்து விரல் வரைக்கும் இந்த மூவ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்றேன். இந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்போஸ் ரொட்டேஷன். அதாவது ரெண்டு முழங்கையும் எவ்வளவு தூரம் ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஏன்னா பொதுவா இந்த எல்போஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்படி போகும் இப்படி போகுமே தவிர கம்ப்ளீட்டா இந்த ஷோல்டர் ஒரு ரிஸ்ட் பண்ற மாதிரி ஃபுல் இந்த ரவுண்ட் 360 டிகிரி ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கான ரொட்டேஷன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரொனேஷன் ஸ்பைனேஷன் சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இப்படி நேரா வைக்கிறது, இப்படி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறது. இந்த ரெண்டு ஆக்ஷன் மட்டும் தான் இந்த எல்போ ஜாயிண்டால பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷனை கொண்டு எல்போ ரொட்டேஷன்ல என்னென்ன மூவ்ஸ் பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன். பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பெனிஃபிட்ஸை கடைசியா பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மூவோட பேரு எல்போ ட்விஸ்ட். அதாவது திருப்பி திருப்பி பண்ண போறோம் கையை. பாருங்க, ரெண்டு கையிலும் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கையில பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கையை கீழே கொண்டு போங்க, இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ மேல கொண்டு வாங்க. இந்த இடம் மடியுதா? இப்போ அந்த மடிஞ்ச மாதிரியே கையை திருப்பிக்கணும். இந்த பாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் பண்ணணும். இப்போ அப்படியே கையை கீழே இறக்கு. ஓகே, இப்போ இப்படி திருப்பிக்கோங்க, மேல கொண்டு வாங்க, மடிச்சு திருப்பியும் முன்னாடி பாம் ஃபேஸ் பண்ணணும், கீழே இறக்கு. ரெண்டு கையும் சேர்ந்து பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கையை கீழே கொண்டு போறோம், கையை ரொட்டேட் பண்றோம், மேல ஃபோல்ட் பண்றோம், திருப்பியும் இந்த மாதிரி பண்றோம், கீழே கொண்டு வாங்க. அவ்வளோ. பாருங்க, கையை ரொட்டேட் பண்றோம், பெண்ட், ரொட்டேட், டவுன், rotate, bend, rotate, down. இவ்வளவுதான். இப்போ எல்போஸோட ஃபுல் ஆக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு இது. சரியா? பாத்தீங்களா? ஒவ்வொரு கைக்கும் 5ல இருந்து 10 தடவை ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு சிம்பிள். உட்கார்ந்து கூட பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ். தட்ஸ் இட். அடுத்த மூவ் பார்க்கலாமா? செகண்ட் மூவோட பேரு எல்போ ஸ்வீப்ஸ். முழங்கையை கொண்டு ஸ்வீப் பண்ண போறோம். அதாவது ஸ்விம்மிங் அப்போ நம்ம பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்றோம் இல்லையா, கையை இப்படி கொண்டு போயிட்டு கொண்டு வருவோம், ஃப்ரண்ட்ல போயிட்டு பின்னாடி திருப்பி கொண்டு வருவோம். அதே தான் இப்போ பண்ண போறோம். இதுக்கு பேர் தான் எல்போ ஸ்வீப்னு சொல்றோம். பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி கையை இப்படி கொண்டு வாங்க. ஷோல்டர் லெவல்லே இருக்கட்டும், கை மேல வச்சுக்கோங்க. இப்போ இப்படி கொண்டு வந்துருங்க, ஸ்ட்ரெயிட்டா இப்படி கொண்டு வாங்க. ஷோல்டர் லெவல்லே இருக்கட்டும், கை இப்படி கொண்டு போங்க, இப்படி வாங்க, படிச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆகும். சைட்ல ஸ்வீப் பண்ணுங்க, மேல கொண்டு வாங்க, சைட்ல மடிங்க, உள்ள போங்க, வெளியில. இதை இன்னொரு விதமாவும் பண்ணலாம். இப்ப உள்ளேந்து வெளியில வர ஸ்வீப்பிங் ஆக்ஷன் வெளியிலேந்து உள்ள பாருங்க, ரிவர்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்ல இருந்து பேக், ரிவர்ஸ். போன தடவை உள்ளேந்து வெளியில, இப்ப வெளியில இருந்து. ஷோல்டர் லெவல்ல இருந்து இப்படி கீழே வச்சு பண்ணாதீங்க, வேஸ்ட். ஷோல்டர்ஸ் எப்படி வச்சுக்கோங்க, இதே லெவல்ல மெயின்டைன். ஓகே, தட்ஸ் இட். முடிஞ்சாச்சு. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம். ஆனா உங்களுக்கு இங்கெல்லாம் டைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஷோல்டர் லெவல்லே வச்சு பண்றதால ஃபுல் கைக்கே இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்போக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாயிண்ட்டை நமக்கு வலுப்படுத்துறோம். அதாவது நேரா வைக்கிறது திருப்புறது, நேரா வைக்கிறது திருப்புறது இந்த மூவ்ஸ்ல பண்றதால இந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணி மொபிலைஸ் பண்ணி இதுல இருக்கிற பெயினை குறைக்க முடியும். இது தவிர்த்து ஃபுல் ஷோல்டர்ஸை நம்ம கொண்டு ஷோல்டர் லெவல்ல வச்சுதானே இந்த ஆக்ஷனே பண்றோம். அதனால ஷோல்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஷோல்டர் ஜாயிண்ட் அண்ட் மசில்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றோம். இங்க ஃபேட்டை குறைக்கணும்னு நினைக்கிற லேடிஸ், எஸ்பெஷலி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய ஃபேட்ஸ் இருது இல்லையா நமக்கெல்லாம். ஸோ அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை ஷோல்டர் லெவல்ல வச்சு கண்டினியூஸா வலி இருக்க பண்ணீங்கன்னா கட்டாயம் இந்த ஃபேட் மெல்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த ரிஸ்டோட ஜாயின்ஸுக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெயின், அதாவது மொபைல கையில வச்சு ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா இந்த ரிஸ்ட் தான் அதுக்கு ரொம்ப வீக் ஆயிடும், பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மூவ்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு பெனிஃபிஷியல் மூவா இருக்கும். கட்டாயம் இதை நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு எல்லாம், நாளைக்கு நான் புது அப்பர் பாடி மூவோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.